தங்கமே, இன்று உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ நிச்சயமாக என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் பல சரித்திரங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இல்லத்தின் சமையலறையில் நடக்கின்ற ஒரு தவறினால் உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தையே சரித்திரத்தில் ஆட்டி படைக்கிறது என்றுதான். அதனை உடனடியாக என்னவென்று தெரிந்து கொண்டு சரி செய்து விட வேண்டும் அல்லவா? மேலும் மேலும் இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்காமல், வாழ்க்கையில் தரித்திரமே இல்லாத நாள் இல்லை என்பது போல அல்லவா உன்னுடைய சூழ்நிலை மாறிவிடும். எப்பொழுதும் உன் குடும்பத்தை தெரிந்த கஷ்டங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் பொழுது உன் அப்பன் நான் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில், எதனால் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு என்று பார்த்த பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக இப்படி இந்த அப்பன் நாசிகளோடு என்னவென்று கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எந்த விஷயம் அறியாமல் புரியாமல் நீ இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களும், உன்னோடு நான் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நொடிகளும் உனக்கு எத்தனை பெரிய ஆபத்துக்கள் வருவதாக இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா? அதனால் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். அதுபோலத்தான் சில நாட்களாகவே உன்னுடைய குடும்பத்தை தரித்திரமே போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் குறை அதில் வந்து விடுகின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லையற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற சந்தோஷம் என்று எப்பொழுதும் இதை நோக்கியே நீ பயணிக்க முடியாது. அதுபோல எப்பொழுதும் கஷ்டம் என்று சொல்லி மட்டும் அழுது கொண்டிருக்க கூடாது. இந்த கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக நீ விடுபட வேண்டும். இந்த துன்பத்தில் இருந்து விடுபட்டு உனக்கான நல்லதை நீ அடைய வேண்டும். அப்பன் சொல்கின்றது போல ஒரு தவறு உன் இல்லத்தின் சமையல் அறையில் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக திருத்திக் கொள்வது என்ன கஷ்டம் உனக்கு? இதனால் ஏதோ நஷ்டம் உருவாகின்றதா? என் குழந்தையே, அப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த அப்பன் நம்புகின்ற பிள்ளை எல்லாம் எப்பொழுதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த வெற்றியை அடைந்து விடுவார்கள். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அவர்கள் திறமைகளுக்கு ஏற்ப நிறைய பலன்கள் உண்டு. அவற்றையெல்லாம் அவர்கள் மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கான நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடுதான் நான் இருக்கின்றேன். உன்னோடு வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்காக இந்த அப்பன் வருகின்றேன். இது போன்ற சில விஷயங்கள், இது போன்ற விஷயங்களை, பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் வேண்டும் என்று உன்னை காயப்படுத்தி பல சூழ்நிலைகளை இந்த எதிராக இருக்கின்ற பல தீய சக்திகள் செய்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நாம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய வேண்டும் என்று பெரிய அளவில் ஆசைகளை கொண்ட பிள்ளை கிடையாது நீ. ஏதோ மனதிற்குள் நிம்மதியை கொடுக்கும்படியாக எல்லா விஷயங்களிலும் நமக்கு மனதிற்கு ஆறுதலை தரும்படியாக கிடைத்தாலே போதும் என்றும் தான் நீயும் நினைக்கின்றாய். ஆனால் அதை கூட உனக்கு கிடைக்க விடாமல்
முடியாதபடிக்கு பல சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்கின்றது. இன்று இந்த அப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உண்மையில் உன் வாழ்க்கையில், அதாவது உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த செயல்பாடு இல்லை என்றால் நிச்சயமாக நீ அதனை தவிர்த்து விடலாம். இல்லை, இப்படித்தான் என் இல்லத்தில் இருக்கின்றது என்று நீ சொல்வாயானால் உடனடியே அதனை நீ திருத்திக் கொள்ள வேண்டும். உடனே இதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கொடுத்திட உன் அப்பன் வந்திருக்கின்றேன். நான் இருக்கின்றேன். அதை தாண்டி ஒரு விஷயம் உனக்கு நீ அடைய நினைக்கும் பொழுது அதிலிருந்து ஏற்படுகின்ற ஒவ்வொரு இன்னல்களும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது. இதிலிருந்து என்ன செய்வது, நாம் யாரிடத்தில் சென்று முறையிடுவது என்று சொல்லி தெரியாமல்தான் என் குழந்தை நீயும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த பயணிக்கின்ற இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருந்தாலே போதும். அப்பனுக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் யார் யார் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்று. எப்பேற்பட்ட நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரவர் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவரவருக்கு உசத்தி அல்லவா? அதுபோலத்தான் இந்த அப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால், சிறிதாக செய்துவிட்டாலும் கூட இந்த அப்பன் அதிலிருந்து உன்னை மீட்க முயற்சி செய்வது என்ன காரணம் தெரியுமா? பெரிய அளவில் வேறு எந்த தவறும் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதுதான். மிக பெரிய அளவில் எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் இல்லை என்பதுதான். ஏனென்றால் அப்பன்தான் உன்னோடு இருந்து உனக்கான இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். ஒரு சில விஷயங்கள் நம் இல்லத்தில் நடக்கிற பொழுது அவையெல்லாம் நம்மை சுற்றி இவர்களுக்கு நமக்கும் மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் உடனடியாக அதனை என்னவென்று நாம் உணர்த்திட வேண்டும் அல்லவா? எவ்வளவு முயற்சிகள் செய்கின்றோம், இந்த பயணத்தை அடைவதற்கு எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லாம் விஷயங்களையும் இழக்கச் செய்து விடுகின்றது. நம்மோடு இருந்து நமக்கு அத்தனையும் கொடுக்க நினைக்கின்ற இந்த உலகம் சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். உனக்கு ஒன்றும் இல்லாததாக மற்ற சூழ்நிலைகளை மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி இருக்கும் பொழுதும் இந்த நேரம் உன் அப்பன் உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்துக்குள் சமையல் அறையில் நிச்சயமாக சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி யாரெல்லாம் பிணைந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் இந்த அப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்லி வருகின்றேன். அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று, மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்து சொல்லும் இந்த முறை தவறு விட்டு விட்டாயானால்
வேறு ஏதாவது ஒரு வகையில் இந்த அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு இந்த செய்தியை தந்து விடுவேன். ஏனென்றால் நீ முழுக்க முழுக்க என்னை நம்பி இருக்கின்ற குழந்தை அல்லவா. முழுக்க முழுக்க இந்த அப்பன் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பான் என்று என்னிடம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து வருகின்ற என் குழந்தை அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது உன்னை கைவிட்டு விடுவேனா? உன் இல்லத்தின் சமையல் அறை வரையில் ஒரு தவறு நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டு உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்றால் நான் உணர்ந்து கொண்டு உன்னிடத்தில் அது என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். எல்லா தருணங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக ஒரு வெற்றியை பெறப்போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. எதையும் கடந்து எதையும் இழந்து இந்த வாழ்க்கையில் நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் இனிமேல் எந்த நிலையிலும் உன்னால் தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நம்பு. சரித்திரம் என்பது நமக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில் பணமும் பொருளும் சேர்ந்தாலும் அது அங்கே நிலைத்து நிற்காது. ஏதாவது இன்னல்களில் ஏதாவது ஒரு கஷ்டம், மிக பெரிய செலவுகள் என்று ஏதாவது ஒன்று உனக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். அது உனக்கு வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதற்காக இப்பொழுது ஒரு மிக பெரிய கனவோடு சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அத்தனையும் உன்னை விட்டு அப்படியே கரைந்து போய்விடும். உன்னிடத்தில் அது வந்து சேராது. உனக்கே மனதுக்குள் தோன்றும், நம் கையில் வைத்திருந்த எந்த செயலும் இங்கு உருப்பட்டு போவது கிடையாது. நம் வாழ்க்கையில் தரித்திரம் எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நமக்கு மட்டும் ஏன் இவையெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்பொழுதும் இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு இருக்கின்றாய் அல்லவா. இந்த நிலையில்தான் உனக்கு மாற்றம் வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த அப்பன் நான் மாற்றி கொடுக்க நினைக்கின்றேன். இது உனக்கு தெரிந்த விஷயம், தெரியாத விஷயமோ தெரியாத விஷயமாக இருந்தால் என்றால் உடனே சிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த விஷயம் என்றால் இதனை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றி கொள்ள வேண்டும். அது உன்னுடைய என்றென்றும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அதனை நீ உணர்ந்திடுவாய். என் குழந்தையே, லட்சுமி தாய் அவளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய முதலாவது பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பினை நம் சமையலறையில் பயன்படுத்தும் பொழுது சரியாக இடத்தில் அதனை வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது எப்பொழுதும் அதனை தெய்வத்துடைய நடமாட்டம் உன் இல்லத்துக்குள் இருக்கும் பொழுது, லட்சுமி தாயானவள் அங்கு வந்து தங்கி இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் வற்றாத செல்வத்தை, வருகின்ற செல்வத்தை உன் கைகளில் நிலைத்திருக்க வைக்கவும் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக அவள் உதவி செய்து கொண்டிருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக கல்லுப்பினை வலது கைகளின் பக்கம் வைக்க வேண்டும். ஏதாவது நீ சமையல் செய்து கொண்டிருக்கின்ற இடத்தில் உனக்கு வலது கை பக்கம் அந்த கல்லுப்பு இருக்க வேண்டும். அதுவும் எட்டி எடுக்க வேண்டும் என்ற தூரத்தில் இருக்க கூடாது. உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நெருக்கம், அதற்கு மீது சூடு ஏற்றுகின்ற அளவிற்கு அது இருக்கக்கூடாது. என் குழந்தையே, இது போன்ற விஷயங்கள் நீ நினைக்கலாம், அப்பன் இதையெல்லாம் எதற்கு நீ சொல்லி கொண்டு இருக்கின்றாய்?
உனக்கு அங்கு எத்தனையோ வேலை இருக்கின்றது, எத்தனையோ தீய சக்திகளை அழிக்க வேண்டியிருக்கின்றது, எத்தனையோ செய்வினைகள் நீ விரட்ட வேண்டியிருக்கின்றது என்று நீ சொல்லலாம். ஆனால் நீ சொல்வதை விடவும் இந்த விஷயங்கள் என் பிள்ளை வாழ்க்கையில் எத்தனை பெரிய விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பது தரித்திரம் உன் வீட்டை தாண்டவமாடிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பனுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லிவிடுவது நல்லது தானே என் பிள்ளையே. அதுபோல குப்பை போடுகின்ற அந்த குப்பை தொட்டியும், வீட்டை நீ பெருக்குகின்ற அந்த துடைப்பங்களும் எப்பொழுதும் முன்புறமான வாசல் பக்கத்தில் சரியாக, பின்புற வாசலில் பக்கத்தில் சரியாக வைக்கக்கூடாது. நீ வேறு எந்த இடத்தில் அதை வைத்தாலும் சரி. அதுபோல வடக்கு, கிழக்கு மூலை, ஈசானி மூலை தெய்வம் உன் இல்லத்துக்குள் நுழைகின்ற இடம், அந்த இடத்துக்குள் நீ வைக்கக்கூடாது. இதை தாண்டி வேறு எந்த திசையிலும் அதனை நீ வைத்து கொள்ளலாம். இதுவெல்லாம் சிறு சிறு விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இந்த தவறுகள் உன் இல்லத்தில் நடக்கிறது. இந்த விஷயங்கள் நடக்கும் பட்சத்தில் இதனை நீ திருத்திக் கொண்டு பார். நிச்சயமாக உன்னோடு உணர முடியும். பல நல்ல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். இவையெல்லாம் நீ உணர்வாய். உன் முன்னால் வருகின்ற பல பிரச்சனைகளை உனக்கு எடுத்து சொல்லி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு நடக்கிறது. நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொண்டிருப்பாய். எல்லாவற்றையும் கடந்து நீ எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக உணர்ந்து விட்டாலே அதன் பிறகு உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எதற்காக இந்த விஷயத்தை நம் செவிகளில் கொண்டு வந்து போட்டார் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? ஒருவேளை இந்த பதிவினை கேட்பது என்னுடைய ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில், என் குழந்தையே, சமையல் அறையில் செல்லாத இருந்த சரி, சமையலில் நிற்கின்றவர்களுக்கு இதனை எடுத்து சொல்ல வேண்டும். உனக்கு தெரிந்தவர் அவருக்கு தெரியாமல் இருக்கும் அல்லவா? வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை இது போன்ற பாதாளத்தில் தள்ளி வைத்திருக்க கூடாது. நம்முடைய நிலை மாற வேண்டும். நாமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதுபோல பதிவினை கேட்டுக்கொண்டிருப்பது என்னுடைய பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய சமையல் இது போன்ற தவறு நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். தரித்திரம் என்பது லட்சுமி தாயானவள் சார்ந்தது அல்லவா? செல்வத்தை அள்ளி கொடுப்பவள் தானே அந்த தரித்திரத்தை உனக்கு அள்ளி கொடுப்பாள். அவளை மதிக்காத இடத்தில் செல்வம் தங்காது. அதனால் அவளை மதித்து நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொன்ன விஷயங்கள் இருக்கின்ற மாற்றங்களை உணர்ந்து, அப்பன் சொன்ன எல்லா உண்மை என்னவென்று புரிந்து இனிமேலாவது இதையெல்லாம் பின்பற்றி கொள்ள வேண்டும். நிச்சயமாக அப்பன் உனக்கான வெற்றியினை செய்தியோடு மீண்டும் வந்திருக்கின்றேன். மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. அப்பனை நம்பினால் உன் வாழ்க்கையில் அத்தனையும் நல்லதாக நடக்கும். உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகும். அதற்கு என்றென்றும் நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன். நான் தருவதை பெறுவதற்கும் நீ தயாராக இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு நான் சொல்வதை ஏற்றுக்கொள். எப்பொழுதும் உனக்காக நான் வருவேன். உனக்கு எந்த துன்பங்களையும் உன்னை தொடராதபடிக்கு என் குழந்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.